சர்வீஸ் சீரியஸோட மெயின் ஈவெண்ட்டுக்காக மென்ஸ் வார் கேமுக்காக ஃபஸ்ட்டு அந்த கேஜை மேலே இருந்து இறக்குறாங்க. அந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. கேஜை இறக்கணும் ஃபர்ஸ்ட் யார் வரான்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவோட டீமான பிளட் லைன் வராங்க. பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக பிளட் லைனில் டாமாலோங்க அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபேக்டர் பிளட் லைனில் புதுசாக இணைஞ்ச பிரசன்ட்ரீடு அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையுமே ஹக் பண்ணுறாரு. சோலோசி ஹக் பண்ணி டாமாட்டோங்க ஃபஸ்ட்டு வழி அனுப்பி வைக்கிறார், ரிங்கு போக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து யார் வரான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே டாமாட்டோங்க உள்ள போய் அவர் வந்து ஆர்ப்பரிக்கிறாரு, அந்த ரிங்ல ஏறி ஆட்டம் போடுறாரு. அதுக்கப்புறம் சர்வீஸ் சீரிஸ்ல 3வது முறையாக களம் இறங்குற நம்ம ஓஜி பிளட் லைன் செமிசைன் வர்றாரு. அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோ வர்றாரு. அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்க் வர்றாரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்டீங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஃப், ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல வராரு. சிஎம் பங்கு வந்த உடனே என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா பிளட் லைன்ல சீன்றாங்க. சிஎம் பங்கு வந்து ஜிம்மி சிஎம் பங்கு. அதுக்கப்புறம் ஓடிசி வராரு. ஓடிசியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாரை காணும்னு நம்ம எல்லாருமே தேடிட்டு இருப்போம். ஓடிசி வந்து ரோமன் ரிங்ஸ் ஓடிசி உள்ள வந்து பிளட் லைனுக்கு முன்னாடியே கை தூக்கி காமிக்கிறார். பிளட் லைனை வெறுப்பேத்துறாரு அந்த இடத்துல. இந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க. 5வது மெம்பராக யார் வரான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ. எப்பொழுதுமே மெயின் ஈவென்ட் ஜே யூசோன்றதுனால ஆடியன்ஸ் சைட்லேருந்து கடைசியாக வராரு. எல்லாரையும் தாண்டி கடைசியாக வந்து ஜே யூசோ அப்படியே ரிங்குள்ளே போகிறாரு. ஏன்னா ஜே யூசோ தான் ஃபர்ஸ்ட் உள்ள ரிங்குள்ளே வர போகிறாரு. ஜே யூசோ வர்சஸ் டாமாட்டோங்க அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பிளட் லைன் அப்படியே காமிக்கிறாங்க. பிளட் லைன் அப்படியே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாமாட்டாங்கோட கை ஓங்கணுன்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் அட்வான்டேஜ் மேட்சில் ஜேயூசோ தோற்றதுனால பிளட் லைன் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பிளட் லைனில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத விதமாக பிரசன்ட்ரீடு பிளட் லைனில் வராரு. கடைசியாக வருவாருன்னு எதிர்பார்த்த பிரசன்ட்லாம் ஃபர்ஸ்டே வராரு. பிரசன்ட்ரீடு உள்ள வந்து டாமாட்டோங்கோட சேர்ந்து ஜே யூசோவை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. 2 பேரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யார் வரான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓஜி பிளட் லைன்லேருந்து ஜே யூசோவுக்கு சப்போர்ட் அவரோட பிரதரான ஜிம்மி யூசோ உள்ள வர 2 பேரும் சேர்ந்து மாறி பிரசன்ட்ரீட்டை பொழந்து எடுக்கிறாங்க. 2 பேரும் தெரிக்க விட்டுறாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 3வது பிளட் லைன் மெம்பர் யார் வரான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபேக்ட் வர்றாரு. எல்லாருமே பெரிய ஆளெல்லாம் அங்க வந்துடுறாங்க. ஜேக்கப் ஃபேக்ட் உள்ள வந்து எல்லாருமே தெரிக்க வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன்ல சிஎம் பங்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு. சிஎம் பங்கு போக விடாம செமிசைனை வழி அனுப்புறாரு. கையை மறைச்சிக்கிட்டு ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல செமிசைன் உள்ள பூந்து அந்த இடத்துல பிரசன்ட் போட்ட போலன்னு பொழக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க உள்ள வரக்குள்ள மூவ்மெண்ட் எல்லாம் வேற லெவல் இருக்க. ஆடியன்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத இவங்கள லாஸ்ட்ல வர ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாருமே இப்போ ஃபர்ஸ்ட்லயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓஜி பிளட்ல இருந்து டாமாலோங்க உள்ள ஓஜி பிளட் லைனுக்கு எதிராக வந்து டாமாலோங்க உள்ள வர பிளட் லைன் டீம்ல இருந்து சப்போர்ட் பண்ணி டாமாலோங்க உள்ள வரும்போது டேபிளை தூக்கிக்கிட்டு உள்ள வர்றாரு. சும்மா வராம டேபிளை தூக்கிக்கிட்டே உள்ள போறாரு. ஏற்கனவே அங்கே டேபிள் கிடையாது. டேபிளை தூக்கிட்டு உள்ள போன டேமாலோங்கோ. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஆடியன்ஸ் ஓஜி பிளட்ல இருந்து யார் வர போறான்னு சிஎம் பங்கா ரோமன் ரிங்ஸ் என்ற கேள்விகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ரோமன் ரிங்ஸ் அப்படியே யோசிக்கிறாரு. திறந்தோடனே உள்ள போலான்ட்டு யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் சிஎம் பங்க ரோமன் ரிங்ஸை முந்தி தள்ளிக்கிட்டு போறாரு. சற்றுமே எதிர்பார்க்காம அங்கே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகிற மாதிரியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் விரக்தியில் இருக்காரு. என்ன நம்ம இடத்துல சிஎம் பங்கு பிடிக்கிறாருன்னு. சிஎம் பங்கு போகும்போது சும்மா போகாம அப்படியே ஒரு டூல்ஸ் பாக்ஸை தூக்கிட்டு போடுற அந்த டூல்ஸ் பாக்ஸை வச்சு எல்லாருமே போட்டு பொழக்கிறாரு. அந்த டூல்ஸ் பாக்ஸை வச்சு ஒவ்வொருத்தர் மண்டையிலையும் போட்டு அடிக்கிறார். ஜேக்கப் ஃபேக்ட் வரான். ஜேக்கப் ஃபேக்ட் இந்தடா உனக்கு டூல்ஸ் பாக்ஸ்ல மண்டையில் அட்டி அதை வாங்கிக்கன்னு சொல்லி ஜேக்கப் ஃபேக்டை போட்டு டாமாட்டாங்கோவை போட்டு அட்டியை போட்டு பொழக்கிறாரு. யார் கையில் கிடைக்கிறான்றதெல்லாம் பார்க்கறதே கிடையாது சிஎம் பங்கு. அந்த டூல்ஸ் பாக்ஸை வச்சு எப்படி அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜேக்கப் ஃபேக்ட் பின்னாடியே வந்து சிஎம் பங்கு அடிச்சுட்டு ஆக்ரோஷத்தை காமிக்கிறார் ஜேக்கப் ஃபேக்ட். நாங்க தானே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் மெம்பரா பிளட் லைன்ல இருந்து யார் வரான்னு கேட்டீங்கன்னா பிளட் லைனோட கரண்ட் ட்ரைபல் சீஃப்னு சொல்லக்கூடிய சோலோ சிக்கா போகும்போது ரோமன் ரிங்ஸை பார்த்து வாடா உனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வெறி ஏத்திக்கிட்டு உள்ள போறாங்க. ஒட்டுமொத்த பிளட் லைனும் உள்ள கலையம் இறங்கிட்டாங்க.
கிளம்பிறக்கணும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, பயங்கரமா டாமினேட் பண்றாங்க. பிரசன்ட் எல்லாருக்குமே சுனாமியை போட்டு தாக்குற தன்னோட சுனாமியை போட்டு இந்த மேட்ச் வந்து தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவும் ஜாக் ஆஃப் ஃபேக்டும் வெயிட் பண்றாங்க ரோமன் ரிங்ஸ்க்காக. ரோமன் ரிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸோட டைம் வருது, அந்த கேட்டை திறக்கிற ரோமன் ரிங்ஸ் உள்ற வராரு. உள்ற வரும்போதே ரோமன் ரிங்ஸை வரவேற்கிறதுக்காக பிளட் லைன் ஒட்டுமொத்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸ் ரிங்குக்குள்ள சாதாரணமா அந்த கேட்டை திறந்து ஏறாம அப்பர் த ரிங்ல போயிட்டு எல்லாருமே அடிக்கிற டாமாட்டவங்க அடிக்கிறது. அடிச்சது மட்டும் இல்லாம டாப் ரிங்கில இருந்து அப்படியே வந்து உள்ற கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்படியே எல்லாரும் மேலேயும் டைவ் அடிக்கிறாரு. அந்த மூமெண்ட் வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க, அதுக்கப்புறம் வந்து ஓஜி பிளட் லைன் அப்படியே அந்த இடத்துல நிக்க, அதுக்கப்புறம் பிளட் லைன் உள்ள வர ரெண்டு டீமுமே மாறி மாறி அடிக்கிறாங்க. ரெண்டு ரிங்க் நடுவில் நின்று இந்த மூமெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி தங்களோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு டீமும் ஒவ்வொரு டீமுக்கும் சளைச்சது இல்லை மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மேட்ச் நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரசன்ட் ரீடு வந்து சிஎம் பங்க பயங்கரமா டாமினேட் பண்ணி தாக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவுக்கு ரோமன் ரிங்ஸ் ஒரு ஸ்பியரை போட்டு தெறிக்க விட, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸை டேபிள்ல படுக்க வச்சு பிரசன்ட் ரீட் டாப் ஆஃப் த ரிங்ல இருந்து கீழே குதிக்கலான்னு பாக்குறாரு. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக டைவ் அடிக்கிற தன்னோட சுனாமியை ரோமன் ரிங்ஸ் போட்டு ரோமன் ரிங்ஸ் முடிச்சு விட்டுலாம் பாக்குறாரு. அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸை கஷ்டப்பட்டு சிஎம் காப்பாத்தி விட்டுறாரு. காப்பாத்தி விட்டுனே அதே டேபிள உடச்சிக்கிட்டு சுனாமி வெறும் டேபிள்ல போட்டு பயங்கரமா அடிபட்டுரும் நம்ம பிரசன்ட் ரீடுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கும் சிஎம் பங்கு ஒரு சின்ன சமாதானம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா காப்பாத்தி விட்டதுனால கீழே கடந்த சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸ் அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுறாரு. அந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்ல நல்ல மூமெண்ட்டை கொடுத்த WWE நல்லா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சோலோசிக்கா ரோமன் ரிங்ஸை போட்டு அடி நடிக்க, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்த ஜே யூசோவும் ஜிம்மி யூசோவும் போட்டு சூப்பர் கிக்கை விட்டு தெறிக்க விட சோலோசிக்காவுக்கு இந்த மூமெண்ட்ல வேற லெவலில் இருந்துச்சு. மாறி மாறி ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட சளைக்க விடாம கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் டேபிள்ல படுக்கப்பட்டு ஜிம்மி யூஸ் நான் போறேன் நீ எனக்கடா எங்க ஆளுங்களா நீங்க செய்றீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்டி மூமெண்ட்டை போடுவாரு. ஜாக் ஆஃப் ஃபேக்டோட டேபிள உடச்சிக்கிட்ட உழுவாரு. ஜிம்மி யூஸ் போட்ட மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச் அப்படியே ஃபைனல் கட்டத்துக்கு வருது. எப்படி ரோமன் ரிங்ஸ் எல்லாருமே சுத்து போட்டாங்க, அதே சிஎம் பங்கு எப்படி எல்லாரும் சுத்து போட்டாங்க, அதே போல இப்போ சோலோசிக்கா சிஎம் பங்கு செமி ஜெயின், அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் ஜிம்மி எல்லாருமே சுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் சுத்து போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் ஓரமணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கு கையை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிஎம் பங்கு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தங்களோட வின்னிங் மூமெண்ட்டை கையை தூக்குறாங்க. வீத ஒன்ஸ் சிஎம் பக்கம் ஸ்லீப் ஜிடிஎஸ் மூமெண்ட் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளில வந்தோடனே பால் ஹியூமன் ஹக் பண்ணி வெளில அனுப்புறாரு சிஎம் பக்கம். அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் உள்ள இருந்து வரவனே பால் ஹியூமன் கையெடுத்து கும்புறாரு. தலைவாட்டு கையெடுத்து கும்புறாரு ரோமன் ரிங்ஸ் பார்த்து பால் ஹியூமன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று இந்த வின்னிங் மூமெண்ட் காமிக்கிறாங்க. என்னதான் மேட்ச் நல்லபடியா கொடுத்துடலாம், இந்த மேட்ச்ல நம்ம எதிர்பார்த்த ரூமர்ஸ்லாம் ஒண்ணுமே நடக்கல. அதன் காரணமாக ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா பார்க்குறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து நடுறது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.